ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நருட்டோ சீரீஸ் செகண்ட் எபிசோடுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு சீனில் டாக்குமெண்ட்டில் நருட்டோ ஃபோட்டோ ஒட்டுறதுக்காக ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாங்க. அப்பயும் நருட்டோ குறும்புத்தனமாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். அப்போ தேர்ட் ஹோக்காகே இந்த மாதிரிலாம் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி கண்டுக்காம அவன் தேர்ட் ஹோக்காகே முன்னாடியே நருட்டோ செக்ஸி ஜுட்ஸு போட்டுறான். தேர்ட் ஹோக்காகே பார்த்துட்டு கீழே விழுந்துடுறாரு. அப்போ தேர்ட் ஹோக்காயோட பேரன் கோனாஹமாரு வரான். அவன் வந்து ஷுரிக்கன் எடுத்துகிட்டு அட்டாக் பண்ண வரான். ஆனால் தடுக்கிக்கிட்டு கீழே விழுந்துடுறான். அப்புறம் நருட்டோவையும் சண்டைக்கு இழுக்கிறான். நருட்டோ சட்டையை பிடிச்சிடுறான். அப்போ தான் இபிகி சென்சே வந்து இவன் இந்த டீமன் ஃபாக்ஸ் இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னு வந்து பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அவன் தேர்ட் ஹோக்காகோட பேரன், நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கோனாஹமாரு நினைக்கிறேன் இவனும் நம்மளை எல்லாரும் மாதிரி விட்டுருவான் அப்படின்னு. நீ யாரோட பேரனா இருந்தால் எனக்கு என்னன்னு சொல்லி மண்டையிலேயே அடிச்சிட்றான். அதுக்கப்புறம் நருட்டோ போய்கிட்டு இருக்கான். அப்போ கோனாஹமாரு பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டு இருக்கான். நருட்டோவுக்கு தெரியாமல். ஆனால் நருட்டோ கண்டுபிடிச்சிட்றான். நீ இங்கே தான் இருக்க, நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். நீ எனக்கு எங்கள் தாத்தாவே கீழே விழுகிற அந்த செக்ஸி ஜுட்ஸோ எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்கிறான். நீ சரி நான் சொல்லிக் கொடுக்குறேன், நீ அவங்கள மாதிரி மாறு அப்படின்னு சொல்கிறான். அவனும் மாறுறான், ஆனால் வித்தியாசமாக மாறுறான். அதை பார்த்துட்டு வந்து அவங்க நருட்டோவை தான் அடிக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் இவங்க கூட சேராதீங்க அப்படின்னு கோனாஹமாருகிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு புக் ஸ்டோருக்குள்ளே போய் அதை பற்றி படிக்கிறதுக்கு போகிறாங்க, யாருக்கும் தெரியாமல். அப்பையும் அவர் வந்து நருட்டோவை தான் அடிக்கிறாரு. கோனாஹமாருகிட்ட இவர்கிட்டலாம் சேராதீங்க அப்படின்னு. எல்லாரும் உன்னைய அடிக்க மாட்டேங்கிறாங்க, என்னைய தான் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னைய மன்னிச்சிருங்க அப்படின்னு கோனாஹமாரு சொல்கிறான். சரி இருக்கட்டும் விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் நீ அதை கற்றுக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு நருட்டோ கேட்குறான். என்னை எல்லாருமே தேர்ட் ஹோக்காவோட பேரனாக தான் பார்க்குறாங்க, ஆனால் நான் ஒரு ஹோக்காகே ஆகணும் அப்படின்னு சொல்லணும். ஹோக்காகே ஆகிறதெல்லாம் அவ்வளோ ஈஸி இல்லை, 1000 ஜுட்ஸு கற்று வச்சுருக்கணும். அப்படின்னா நானும் நீயும் இனிமேல் ரைவல்ஸ் அப்படின்னு இருக்கா சென்சே வந்து தேர்ட் ஹோக்காகிட்ட சொல்கிறாங்க. தேர்ட் ஹோக்காகே சொல்கிறாரு, டீமன் ஃபாக்ஸை மினாட்டோ தான் நருட்டோ உடம்புக்குள்ளே அடைச்சிருக்காரு. அப்படி பார்க்கணும்னா நம்ம எல்லாத்தோட உயிரையுமே நருட்டோ தான் காப்பாற்றிருக்கான். நருட்டோ எல்லோரும் ஹீரோவாக தான் பார்க்கணும், ஆனால் இன்னமும் அவங்க ஒரு டீமன் ஃபாக்ஸாக தான் நருட்டோவை பார்க்குறாங்க. இப்போ இருக்கிற குழந்தைங்க எல்லாம் நான் தெரியாமல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஆனாலுமே இன்னமும் பெரியவங்களாம் அதே மாதிரி தான் நருட்டோவை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே காட்டுறாங்க எபிகி சென்சே வந்து பார்த்துட்டு இவன் என்ன இங்கே பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு கோனாஹமாரு வந்து எபிகி சென்சே கிட்ட செக்ஸி ஜுட்ஸு போடுறாரு. அதை பார்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரிலாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போகிறான். அப்போ நருட்டோ மல்டி ஷடக்குலன் ஜுட்ஸு போட்டு அதில் செக்ஸி ஜுட்ஸு போட்டு விட்டுறான். எபிகி சென்சே தெரிச்சு போய் கீழே விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் நருட்டோவும் கோனாஹமாரும் சொல்லுவாங்க, நானும் இனிமேல் ரைவல்ஸ், ஹோக்காகே ஆனோம்னா நீ இனிமேல் என்னையை தாண்டி தான் ஹோக்காகே ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோடில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.